ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முதல்வர் விஜய் தலைமையில் இன்னைக்கு பிற்பகல் 3 மணி போல எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறதா இருந்தது. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டமாக இது கருதப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ திமுக இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு முக்கிய செய்தியை பார்க்குறோம். மத்திய அரசினுடைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன தமிழகத்திற்கு என்பது தொடர்பாக விவாதிக்க விஜய் தலைமையில் இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதா இருந்தது. இதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் திமுக இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் அதே போல அதிமுக எம்பிக்களும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார், கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த எம்பிக்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திமுகவினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன பேசப்பட்டுட்டு வருது? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. மத்திய அரசுடைய அந்த தொகுதி மறுசீரமைப்பு பணிகள், அதனால தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்றைய தினம் அனைத்து கட்சியினுடைய எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்த முடிவு செய்யப்பட்டு இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தமிழக அரசு அழைப்பை விடுத்திருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை எம்பிக்கள் 39 பேர், மாநிலங்களவை எம்பிக்கள் 18 பேர் என மொத்தம் 57 பேருக்கு அழைப்பு என்பது முறையாக விடுக்கப்பட்டிருந்தது. இதுல எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, எதிர்கட்சி எம்பிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தது. நேற்று தினம் சட்டமன்றத்தில் கூட அமைச்சர்கள் பலருமே நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்துல திமுக பங்கேற்குமா என்பது குறித்து பேசுமாறு அழைப்பை விடுத்திருந்தாங்க. திமுக கட்சி தலைமை, அதாவது கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான் அது தொடர்பான முடிவை எடுப்பார் என அவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய தினம் திமுக அதிமுக ஆகிய 2 பிரதான எதிர்கட்சிகளுமே இன்றைய அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கிறாங்க. மக்களவையை பொறுத்த மட்டில் திமுகவுக்கு 22 எம்பிக்களும், மாநிலங்களவை பொறுத்த மட்டில் 8 எம்பிக்களும் என மொத்தம் 30 எம்பிக்கள் தமிழகத்துடைய எம்பிக்கள் திமுகவுக்கு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டில் மக்களவையில எம்பிக்கள் பலம் இல்லை, மாநிலங்களவையை பொறுத்த மட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தோம் என்றால் 34 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக அறிய முடிகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் எம்பிக்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா தொகுதி மறுசீரமைப்புல ஏற்கனவே அதற்கு எதிர்நிலைப்பாட்டுல திமுக இருந்து வருவதாகவும், தென் மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதுல உறுதியா இருப்பதாகவும் திமுக அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. காவிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் தலைமையில எம்பிக்கள் கூட்டம் நடத்தி நாடகம் மேற்கொள்ள இருப்பதா திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாங்க. எனவேதான் இன்றைய முதலமைச்சர் தலைமையிலான நடைபெறக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட்டத்துல திமுக எம்பிக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே 30 எம்பிக்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்க மாட்டார்கள். அதே போல் அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா, முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக எம்பிக்களும் பங்கேற்க மாட்டார்கள் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் மக்களவையில பலமில்லாவிட்டாலும் கூட மாநிலங்களவை எம்பிக்களாக தம்பிதுரை, தனபால், தர்மர் மற்றும் இன்பதுரை ஆகிய 4 இருக்கிறாங்க. இவங்க 4 பேருமே அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய நிலைப்பாடு என்ன, அவர் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இவை தவிர்த்து தற்போது தவேகாவுடைய தோழமை கட்சியினுடைய எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா, மக்களவையில காங்கிரஸ்க்கு 9 எம்பிக்களும், மாநிலங்களவையில காங்கிரஸ்க்கு 3 எம்பிக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் பங்கேற்பார்கள். அதே போல் விசிக 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க, சிபிஐ 2 எம்பிக்கள் இருக்காங்க, சிபிஎம் தரப்புல 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க, மதிமுக தரப்புல ஒருவரும், ஐயுஎம்எல் தரப்புல ஒருவரும் என இருக்கிறாங்க. அவர்கள சிலர் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் தேமுதிக, மக்கள் நீதி மையம், பாமக ஆகியோருடைய நிலப்பாடு என்ன என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அடுத்தடுத்த சில நிமிடங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சில மாறுதல்களும் இருக்கலாம். இறுதி கட்டத்தில் முடிவுகள் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.